நல்லா கெத்தா நில்லுங்க. இப்படி போஸ் கொடுங்க விஜய். விஜய், டைரக்டர் சொல்ற மாதிரி கேளுப்பா. சினிமால எல்லாம் பாத்திருக்கேல்ல. காவேரி விஜய்க்கு அடிச்சு சொல்லி கொடுக்கறாங்க எப்படி நிக்கணும்னு. இப்படி திரும்பி நில்லுங்க. நான் சொல்லும் போது கேமராவை பார்க்கணும். சரியா? போதும் காவேரி, எடுத்த முடியும் போதும். என்னங்க, இன்னும் 2 காஸ்டியூம் சேஞ்ச் வேற இருக்கு. இதுக்கே போதும்னு சொன்னா எப்படி? என்ன காவேரி சொல்ற? பாஸ், 1 மாசத்துக்கு தேவையான போட்டோஸ் எல்லாமே எடுத்துக்கலாம். ஆரம்பிச்சிட்டோம்ல, எதுக்கு அறகுறையா நிறுத்திக்கிட்டு? கங்கா சந்திரமுகியா மாறின மாதிரி இந்த காவேரி முழு ஸ்விங்ல போட்டோகிராஃபராகவே ஆயிட்டா. பேச்ச குறைச்சிட்டு ஒழுங்கா போஸ் கொடுங்க பாஸ். பேச்ச குறைங்கன்னு நீ சொல்ற அளவுக்கு வந்துருச்சே. எப்படி நிக்கணும்? இப்படி நில்லுங்க பாஸ். என்ன, எல்லாரும் போட்டோ எடுக்கிறது காவேரி வீட்டுல இருந்து திருவிழால வேடிக்கை பாக்குற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்காங்க. யமுனா அங்க இருந்து சொல்றாங்க, மாமா சூப்பரா போஸ் கொடுக்குறீங்க, வேற லெவல் மாமா. தேங்க்யூமா, தேங்க்யூ. யமுனா, உனக்கு வேற ஏதாவது ஐடியா இருந்தா சொல்லு, எக்ஸிக்யூட் பண்ணிடலாம். அக்கா, நான் வர்றேன்க்கா. நான் போனதும் நர்மதா கிட்ட அப்பளமும் காஃபியும் கொடுத்து அனுப்பிடு. சரியாம்மா? அப்பளம் மாத்திரம்தான் பொறிச்சு வைக்க சொன்னா, எதுக்கு காஃபி? பாட்டி, உனக்கு புரியாது. அக்கா எந்த நேரத்துல என்ன யோசிப்பான்னு எனக்கு தான் தெரியும். ஐயா பாட்டி. சரி போடி, கூப்பிடுறாங்கல்ல. ஆரதா, அப்பளமும் காஃபியும் எடுத்துட்டு வா. அத்தை, நீங்க அந்த தம்பியை வச்சு விளையாண்டுகிட்டு இருக்கீங்க. விஷயம் தெரிஞ்சுச்சுன்னா அந்த தம்பி இப்படி சிரிச்சுக்கிட்டு இருப்பாரா? சொன்னா யாரு கேக்குறா அந்த வீட்டுல? சரி சாரதா, காஃபியை போட்டு எடுத்துட்டு வா. நீ இரு, நான் போய் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு கங்கா சொல்றாங்க. யமுனா காவேரி காதுல சொல்றாங்க. அத விஜய் குறுகுறுன்னு பாக்குறாரு. விஜய் கேக்குறாரு, என்ன ரொம்ப நேரமா நீங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கீங்க? ஏதாவது காமெடி கிமெடி பண்ண போறீங்களா? அம்மா, நீங்க நின்னா பேசுனா எல்லாமே ஸ்டைலா இருக்கா, அதனாலதான் எப்படி எல்லாம் போட்டோ எடுக்கணும்னு பேசிக்கிட்டு இருந்தோம். அம்மா, இவ்வளவு ஏன்? நானே உங்க பெரிய ஃபேன் தெரியுமா? அப்பனா நீ சொல்ற மாதிரியே நான் போஸ் கொடுத்துட்றேம்மா. கொடுத்துடலாமாமா? ரொம்ப ஓவரா பேசாத. விஜய் கிட்ட வாயை மூடிட்டு நேரா வீட்டுக்கு போ. என்னக்கா, மாமாவோட ஃபேன்னு சொன்னதும் உன் காதுல புகை வருதா? மாத்திரம் இல்லடி, நெருப்பே வருது. விடுக்கா, போட்டோ எடுக்கா. அம்மா, போஸ் கொடுங்க. இப்படியாம்மா? முன்னா டைம் ஆகுதுல்ல, அவரு வேற போகணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. சீக்கிரத்துல எடுத்து முடிக்கணும்ல. சரி, அதெல்லாம் பரவாயில்ல. யமுனாவோட ஐடியா சூப்பரா இருக்கு. நான் எவ்வளவு வேணாலும் போஸ் கொடுக்க ரெடி. பாத்தியாக்கா? யமுனா, இது ஓகேவான்னு பாரு. இப்படி திரும்பி வச்சுக்கிட்டு இருந்தா ஓகேவா? சூப்பர் மாமா, பெர்ஃபெக்டா இருக்கு. எடுக்கா? அம்மா, ஷாருக் கான் இப்படி. அப்படியா? தோல். சூப்பர் மாமா. துண்டி, நீ கிளம்பு, நான் எடுத்துட்டு வரவாக்கா? சீப்ப, ஓடி வீட்டுக்கு. சரி, யமுனா போயிட்டா. போஸ் கொடுங்க விஜய். யமுனா வருவா. ஒரு பிரேக் எடுத்துப்போம். காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துருங்க. கண்டினியூ பண்ணிக்கலாம். ட்ரெஸ்ஸிங் டேபிள்ல உங்க காஸ்டியூம் எடுத்து வச்சிருக்கேன், போய் மாத்திட்டு வந்துடுறீங்களா? ஓகே காவேரி. ஜெய், பிரேக் டயத்துல காஃபி குடிக்கணும்ல. என்ன காவேரி, நிஜமாலே ஷூட்டிங் ஸ்பாட்ல பண்ற மாதிரியே இருக்கு. இல்லைங்க, எப்படி இருந்தாலும் நீங்க டயர்டா இருப்பீங்கல்ல, காஃபி குடிச்சா தெம்பா இருப்பீங்க, அதனாலதான். உண்மைதான், காஃபியும் அப்பளத்தையும் எடுத்துட்டு வராங்க. விஜய் குடிக்கிறாரு காஃபிய. காஃபி ஓகே காவேரி, இது என்ன அப்பளம்? ஸ்நாக்ஸ். ஓ அப்படியா? அப்பனா அப்பளம் எதுக்கு? விஜய், அப்பளத்தை காஃபிக்கு ஸ்நாக்ஸா வச்சு சாப்பிட்டது இல்லையா? நம்ம காம்பினேஷன் பாஸ், சாப்பிட்டு பாருங்க, சூப்பரா இருக்கும். அப்பளம் ஸ்நாக்ஸ். சரி, சாப்பிட்டு பாருங்க பாஸ். இது எங்க அம்மாவோட தயாரிப்பு. நீங்க டேஸ்ட் பண்ணணும்னு தான் நான் எடுத்துட்டு வர சொன்னேன். நீங்க சாப்பிட்டு உங்க ஒப்பீனியனை சொல்லுங்க. சரி, இத பத்தி தான் நேத்து சொன்னியா? பாஸ், இத பத்தி தான் சொன்னேன். சரி, டேஸ்ட் பண்ணிடலாம். போட்டோ எடு. சாப்பிடுங்க. காவேரி விஜய்க்கு தெரியாம போட்டோ எடுக்கிறாங்க. விஜய் அப்பளத்தை சாப்பிடுறத. வாவ், நல்லா இருக்கா விஜய்? செமையா இருக்கு காவேரி. அப்பளம்னா இதுதான் அப்பளம். காவேரி, சீரியஸாவே அப்பளம் செமையா இருக்கு. அப்பள பிசினஸ பண்ண சொல்லு, செமையா போகும். நீங்களே சொல்லிட்டீங்க, பிசினஸ் எப்படி பிச்சுக்கிட்டு போக போகுதுன்னு பாருங்க. அடுத்த போட்டோவா எடுத்துக்கிட்டே இருக்காங்க காவேரி. ராகினி அவங்க அப்பா கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. பசுபதி அதை கேட்டுட்டு, என்ன ராகினி, நீயே காவேரி கிட்ட மாட்டின மாதிரி இருக்க. நீ சொன்னத பார்த்தா. அதெல்லாம் சொல்லாதீங்கப்பா, என்னால தாங்கிக்கவே முடியல. ஆமா, நான் சொன்னதே உன்னால தாங்கிக்க முடியலன்னு சொல்ற. இப்ப காவேரி எதுவும் பண்ண முடியலன்னு சொல்ற. ரொம்ப அசிங்கப்படுத்துறான்னு என்கிட்டயே சொல்ற. ஒரு ஆறுதலுக்காண்டி தான் உங்ககிட்ட சொல்ல வந்தேன். அதுக்காண்டி
நான் மொத்தமா தோத்துட்டேங்கிற அர்த்தம் கிடையாது. என்ன, அவளை ஈஸியா இந்த வீட்டை விட்டு துரத்திடலான்னு பார்த்தேன். அது இப்ப முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு. இனிமேட்டு கொஞ்சம் வேற மாதிரி யோசிக்கணும். என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாள் அவளை வீட்டை விட்டு துரத்தாம விட மாட்டேன்ப்பா. ராகினி, காவேரிய விரட்டி அடிக்கிறது நமக்கு முக்கியம்தான். ஆனா உன் வாழ்க்கையை நீ வாழாம காவேரிய பத்தி எந்நேரமும் யோசிச்சுக்கிட்டே இருக்காத. சரிம்மா, காவேரி விஷயத்த விட்டுரு. அஜய் உன்கிட்ட நல்லபடியா நடந்துக்கிறாரா? எல்லா கொடுமையை விட அந்த கொடுமை தான்ப்பா பெரிய கொடுமையா இருக்கு. அஜய் கோவப்பட்டானா? சொல்லு. அவனுக்கு கோவம் வந்துச்சுன்னா ரொம்ப நல்லா இருந்திருக்குமே. நல்லா ஏத்தி விட்டு விஜய் கூட சண்டை போட வச்சிருப்பேன். அஜய் சுத்த வேஸ்ட்பா. அன்னைக்கு விஜய் அவ்வளவு உங்களை திட்டினப்ப அவரு எதுவுமே பேசாம நின்னுகிட்டே இருந்தாரு. இன்னும் எப்படியாவது என்ன வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு காரியத்தை சாதிப்பாருன்னு நானும் நினைச்சேன். அவன் கம்ப்ளீட்டா கொத்தடிமை மாதிரி இருக்கான்ப்பா. என்னம்மா சொல்ற? ஆமாப்பா, ஓப்பனா உங்ககிட்ட சொல்லணும்னா நீங்க ரொம்ப கஷ்டப்படுவீங்கப்பா. அதான் பேசாமலே இருந்தேன். என்னம்மா நீ சொல்றத பார்த்தா காவேரியும் அவங்க குடும்பமும் சொன்ன மாதிரி உன் வாழ்க்கைய நான் பணையம் வச்சுட்டேனாமா? நல்லவரா இருக்காரு, நம்ம சொன்னதெல்லாம் கேட்பாருன்னு தான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன். அவரு நல்லவர் தான். ஆனா எல்லார் சொல்றதையும் கேட்பாருப்பா. கேட்டுட்டு மாத்திரம்தான் இருப்பாரு. அந்த விஜய் என் கண்ணு முன்னாடியே அஜய கன்னத்துல அரைகிறாருப்பா. அதையும் பார்த்துட்டு வாங்கிக்கிட்டு பேசாம இருக்காருப்பா. சும்மா சொல்ற? விஜய் தம்பி அடிச்சாரா? விஜய் அடிச்சது கூட பெருசு இல்லப்பா. அஜய் வழக்கமா வாங்கிக்கிட்டு நிக்கிற மாதிரியே இருக்காருப்பா. மாத்திரம் இல்லப்பா, அஜய் கிட்ட என்னையா ஆபீஸுக்கு கூட்டிட்டு போன்னு கேட்டேன். அந்த காவேரி அத கேட்ட உடனே சும்மா விஜய ஒரு திரும்பி பார்வைதான்ப்பா பார்த்தா. செகண்டு அந்த அஜய நீ ஆபீஸுக்கே வர வேணான்னு சொல்றான்ப்பா. அதையும் கேட்டுக்கிட்டு அஜய் அமைதியா தான்ப்பா உட்காந்துக்கிட்டு இருக்காரு. ஒரு மாட்டு துணிக்கே வழி இல்லாத காவேரி அவ்வளவு பெரிய வீட்டுல மருமகளா போனதே எனக்கு டைஜஸ்டே பண்ண முடியலப்பா. ஒரு பார்வையிலேயே விஜய ஆட்டி வைக்க ஆரம்பிச்சிடுறாப்பா. தொண்டை தண்ணி வத்த கத்துனாலும் அந்த அஜய் அமைதியாவே இருக்கான்ப்பா. அவனை வச்சுக்கிட்டு என்ன பண்றதுன்னே தெரியலப்பா. போச்சுமா ராகினி, நானே உன் வாழ்க்கையே நாசமாக்கிட்டேன். நீங்க அந்த மாதிரிலாம் யோசிக்க வேணாம். அஜய் கொஞ்சம் பயந்த சுபாவமா இருக்கான், அவ்வளவுதான்ப்பா. அவரை என் வழிக்கு நான் கொண்டுட்டு வந்துருவேன். அஜய் துணிச்சலா கேட்கலாட்டி என்ன, அவருக்கு பதிலா நான் கேட்டுட்டு போறேன். அவரு கேட்டா என்ன, நான் கேட்டா என்னப்பா? இதெல்லாம் பத்தி கவலைப்படாதீங்கப்பா. இப்பதான் அந்த வீட்டுல இருக்க ரியாலிட்டியே எனக்கு புரியுது. இனிமேட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மூச வச்சுக்க வேண்டியதான். இத நான் பாத்துக்கிறேன்ப்பா, நீங்க பெருசா கவலைப்படாதீங்கப்பா. மாடி, நீ இந்த தைரியத்தோட இருந்துட்டா எனக்கு இதே போதுமா பா. நான் உங்க பொண்ணு, எனக்கு தைரியம் இல்லாம போயிருமா? அதானே. காவேரி யமுனாவோட சேர்ந்து போட்டோவை டிசைன் பண்றாங்க. சொல்லிட்டு காவேரி வீட்டுக்கு போயிடுறாங்க. யமுனா நவீனுக்கு போன் பண்றாங்க. நவீன், எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். என்ன யமுனா? நேர்லயே வந்து சொல்லட்டா? என்னாச்சு யமுனா? ஏதாவது சீரியஸான இஷ்யூவா? எல்லாம் ஒண்ணும் இல்ல. காவேரி அக்கா என்கிட்ட ஒரு ஒர்க் கொடுத்துட்டு போனா. இந்த வேலை என்னைய விட உங்களுக்கு நல்லா தெரியும். நீங்க பண்ணி கொடுத்தா ரிசல்ட் நல்லா இருக்குமேன்னு பார்த்தேன். சரி யமுனா, நீ நேர்லயே வா, நம்ம பேசிக்கலாம். சரி, நான் இப்பவே கிளம்பி வந்துடுறேன். சரி வாங்க. போனை வச்சிடுறாங்க ரெண்டு பேரும். யமுனாவை நவீன் வீட்டுக்குள்ள கூப்பிடுறாரு. உங்களுக்கு போட்டோஸ் அனுப்பியிருக்கேன் பாருங்க. எல்லாமே விஜய் மாமாவோட போட்டோஸ் தான். இதை எடிட் பண்ணி பெட்டரா என்ஹான்ஸ் பண்ணி எனக்கு கொடுக்க சொல்லி காவேரி சொன்னான். போட்டோஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. யார் எடுத்தது? என் அக்கா தான். ரொம்ப நல்லா ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. எல்லா போட்டோவும் நல்லா வந்திருக்கு. பெருசா எதுவும் பண்ண வேணாம், ஒரிஜினலே நல்லா இருக்கு. சும்மா கலர் கரெக்ஷன் மாத்திரம் பண்ணா போதும். மொபைல்ல எடுத்தது தானே, மொபைல்லையே எடிட் ஆப்ஷன் இருக்கே, நீயே பண்ணிருக்கலாமே. லேப்டாப்ல பண்ண, எனக்கு சரியா வரல, அப்பதான் கிளிக் ஆச்சு. நீங்க இந்த ப்ரொஃபஷன்ல இருக்கீங்கல்ல, நீங்க கரெக்டா பண்ணிடுவீங்கன்னு தான் எடுத்துட்டு வந்தேன். பரவாயில்ல யமுனா, இதுல எவ்வளவு பெஸ்டா பண்ண முடியுமோ அவ்வளவு பெஸ்டா பண்ணி கொடுக்குறேன். தேங்க்ஸ். சரி யமுனா, உனக்கு கிளாஸுக்கு டைம் ஆச்சு, நீ கிளாஸுக்கு போயிட்டு வா. நான் அதுக்குள்ள ரெடி பண்ணி வைக்கிறேன். கிளாஸுக்கு இன்னும் டைம் இருக்கு. லேப்டாப்ல தான் எடிட் ஒர்க் எல்லாம் பண்ணணும். எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கு, அதை முடிச்சுட்டு நான் இதை பண்ணி கொடுக்கவா? சரி நவீன், அப்பனா நான் கிளம்புறேன். அதான் சொன்னீங்க யமுனா, நீங்க என் கூட பழைய மாதிரி பேசுறீங்களே, அதுக்கு தான் இந்த தேங்க்ஸ். யமுனா, அதை பத்தி யோசிக்காத, ஃப்ரீயா விடு.
அன்னைக்கு மெசேஜ் மாத்திரம் பண்ணிட்டு கால் கூட பண்ணல. அதனால திரும்பியும் நல்லா பேசுவீங்களான்னு தெரியறதுக்காண்டி தான் நான் இங்க வந்தேன். இப்ப எனக்கு ஹாப்பியா இருக்கு. நீங்க தான் நல்லா பேசுறீங்களே நவீன். நான் வர்றேன். பாய். உன்னோட எக்ஸோட கரண்ட்ல சும்மாறா. என்னடா நடக்குதுங்க? ஆளு போட்டோ வச்சுக்கிட்டு நீ என்னடா பண்ணிட்டு இருக்க? ஏதாவது வில்லத்தனம் பண்ண போறியா? காவிரி எடுத்த போட்டோட அது என்ஹான்ஸ் பண்ணி கேட்டாங்க. அதான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். எப்படிடா உன்னால ஏத்துக்க முடியுது? நான் மாத்திரம் அந்த பொசிஷன்ல இருந்தேன்னு வச்சுக்க, போட்டோவையே பாலாக்கியிருப்பேன்டா. சைக்கோ மாதிரி பேசுற. எல்லார்கிட்டையும் ஒரு மிருகம் தூங்கிட்டு தான்டா இருக்கு நவீனு. நீடா இருந்துட்டு போட்டோம். உன் கூட இருக்க தலைவிதிக்கு கேட்டு தொலைக்கிறேன். கிடைச்ச சின்ன கேப்ல உன் ஆளை தட்டிட்டு போயிட்டானேடா. போட்டோவுக்கு போய் பார்த்து பார்த்து டச்சப் பண்ணிக்கிட்டு இருக்க. ஜென்டில்மேன்டா. முடிஞ்சு போச்சுன்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்த லைஃப்ல அவரு மேஜிக்க கிரியேட் பண்ண போறவரு. அவரு மூஞ்சி எப்படிடா நான் பாழாக்க முடியும்? நவீனு, மேஜிக்கு அது இதுன்னு சொல்லிட்டு இருக்க. என்னடா விஷயம் சொல்லுடா. என்ன மேட்டரு? சீக்கிரத்துல சொல்றேன்டா. இப்போதைக்கு என்னால எதுவுமே சொல்ல முடியாது. இன்று சில்லியின் நாணயம் பிசோ. நாளை சந்திப்போம்.